தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி மாவட்டம் மில்லர்புரம் அருகே உள்ள சிலோன் காலனியை சேர்ந்தவர் 21 வயதான அஜய் ஜப்பான். இவர் மீது தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு உள்ளிட்ட 4 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த 6ஆம் தேதி இரவு பசும்பொன் நகர் 2வது தெருவில் அஜய் ஜப்பான் தனது நண்பர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நண்பர்கள் 3 பேர் அஜய் ஜப்பானை பசும்பொன் நகர் அருகே உள்ள காட்டு பகுதிக்கு அழைத்து சென்றனர். அனைவரும் காட்டுக்குள் சென்றபோது அஜய் ஜப்பானிடம் அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது தகராறு முற்றிய நிலையில் அந்த கும்பல் தாங்கள் வைத்திருந்த அரிவாளால் அஜய் ஜப்பானை ஓட ஓட வெட்டி கொடூரமாக தாக்கியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த அஜய் ஜப்பான் அந்த இடத்திலேயே கொலையானார். தொடர்ந்து அந்த கும்பல் அஜய் இறந்ததை உறுதி செய்துவிட்டு அங்கிருந்து பைக்கில் தப்பி சென்றது. அந்த நேரத்தில் சம்பவ இடத்தில் இருந்து தப்பியோடிய அஜய் ஜப்பானின் நண்பர் மொட்டை முருகன் உடனடியாக போலீசுக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி சுதீர் தலைமையிலான போலீசார் அஜய் ஜப்பானின் உடலை கைப்பற்றி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து சிப்காட் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகள் யார், எதற்காக அஜயை கொலை செய்தார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் தூத்துக்குடி பிரையன் நகர் 11வது தெருவை சேர்ந்த 19 வயதான ராஜன், பசும்பொன் நகரை சேர்ந்த 21 வயதான பரமசிவன் ஆகிய இருவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இருவரையும் கோர்ட் அருகே சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த கொலை சம்பவம் அம்பலமானது. இதுகுறித்து கொலையாளிகள் கூறுகையில், அஜய் ஜப்பானுடன் ராஜன், பரமசிவன் என நாங்கள் 3 பேரும் கூட்டு சேர்ந்து பைக் திருட்டு, செயின் பறிப்பு, வழிப்பறி உள்ளிட்ட கிரைம் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தோம். தொடர்ச்சியாக 2-3 சம்பவங்களில் சரியாக பங்கு பிரிக்காமல் அஜய் ஜப்பான் ஏமாற்றி செய்தான். கடந்த வாரம் ஒரு ரேஸ் பைக்கையும் விலையுயர்ந்த மொபைலையும் கூட்டாக சேர்ந்து திருடிய சம்பவத்தில் விலையுயர்ந்த மொபைலை அஜய் ஜப்பான் விற்பனை செய்து விட்டான். தொடர்ந்து அந்த பணத்தை பங்கு பிரிக்காமல் எங்களை மொத்தமாக ஏமாற்றினான். இது குறித்து கேட்டபோது பொய்க்கதை சொல்லி எங்களை மிரட்டினான். இந்த விவகாரம் போலீசுக்கு தெரியும், அதனால்தான் நாங்கள் கூட்டு சேர்ந்து அஜய் ஜப்பானை கொலை செய்தோம் என தெரிவித்தனர். இதையடுத்து கைதான இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி போலீசார் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.